புகட்டி குறுகத்தரித்த குரல் போல பேசத் தெரிந்த பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் உரையாற்றுவார். கம்மியா பேசணுன்றத அப்படி நாசூக்கா சொன்னாங்க. என்ன பண்றது, கலைஞரையாவை பார்த்தோன்னே நான் எனக்கு கண்ட்ரோல் போயிருது. ஆனாலும் இன்று எத்தனையோ ஞாயிறு வருகிறது ஒரு மாதத்தில். ஆனால் இந்த ஞாயிறு மாதிரி இன்னொரு ஞாயிறு வராது. இந்த ஞாயிறுக்கு அப்படி என்ன சிறப்புனா, இந்த ஞாயிறுக்கு தான் இந்த ஞாயிறை மேடைக்கு வரவழைத்தது. ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள், சூரியன் என்றால் கலைஞர் என்று பொருள். ஆக ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று அவரை கும்பிட்டு பேசுகிறேன். சிங்கம் பொதுவா சிங்கிளா தான் வரும் நாங்க. ஆனா இத்தனை சிங்கம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன் ஐயா. அத்தனை சிங்கத்தையும் கூட்டிட்டு வந்த சிங்கத்தை மேடையில பார்க்கிறேன் ஐயா. திரு ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களைத்தான் கூறுகிறேன். சிங்கத்தோட நிறம் மஞ்சள், அது இருக்கிற காடு பச்சை, மஞ்சளும் பச்சையுமா சேர்ந்து வந்திருக்கீங்களே. மிகப்பெரிய ஒரு அரசு ஆணையை வாங்கி தந்த, அதை ஒரு போராட்டம் இல்லாமல், ஒரு கண்டன கூட்டம் இல்லாமல், ஒரு உண்ணாவிரதம் இல்லாமல், எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக கலைஞரிடம் பேசி வாங்கி கொடுத்த ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த கோரிக்கையை ஏற்று அதனுடைய நியாயத்தை உணர்ந்து அந்த ஆணையை பிறப்பித்த கலைஞர் ஐயா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும், நீங்க கைதட்டல் பத்தாது, எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். இது ஒரு சமுதாயம் சார்ந்த விழான்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப குறுகிய காலத்தில் முடிக்க போறேன். எனக்கு நிறைய பேச ஆசைதான், ஆனால் அதற்கு நேரமும் இடம் கொடுக்கவில்லை, தலைவர் அவர்களின் உடல் நலமும் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே உடனே முடிக்க விரும்புகிறேன். ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். அது அற்புதமா வீரம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமும் வேண்டும் என்று சொன்ன பசும்பொன் தேவரையா அவர்களின் அந்த கருத்தினை உள்வாங்கி வீரத்தை மட்டும் வெளிப்படுத்தாமல் விவேகத்தையும் வெளிப்படுத்தி கலைஞரையாவிடம் பேசி பேசி அந்த ஆணையை வாங்கி தந்த முதல், எப்படி சொல்வது, உங்களில் ஒருவர், நமது உறவினரில் ஒருவர் வாண்டையார் அவர்களுக்கு என் நெஞ்சத்தின் நிகழ்ச்சியிலிருந்து என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். முதல்ல சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்தது, அதாவது எத்தனையோ, இது தமிழ்நாடுங்கிறது சமத்துவபுரம்னு அங்கங்க கலைஞரையா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டோட்டல் தமிழ்நாட்டையே சமத்துவபுரமாகத்தான் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்கே எல்லா இனத்திற்கும், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு இன்று இவ்வளவு தூரம் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு ஒரு இனத்தின் பங்கு மட்டுமல்ல, பல இனத்தை சார்ந்த பெருந்தகைகள் அவருடைய பங்கை கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் மறுக்கவே முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு சீபா ஆதித்தனார் என்ற பெருந்தகையாளர் இல்லை என்றால் கடைசி தமிழன் வரைக்கும் பத்திரிகை படிக்கின்ற பழக்கம் இல்லாது போயிருக்கும். டீ கடையில் இருக்கிற பாமரர் கூட பத்திரிகையை படித்து அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று செய்வதற்கு ஒரு சீபா ஆதித்தனார் தேவைப்பட்டிருக்காங்க. குழந்தைகளின் கல்வி, மதிய உணவு என்றால் காமராஜரின் பெயர் கண்டிப்பாக நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதே போல் முதலாக மீனவ குலத்தில் வந்த சிங்காரவேலர் தான் முதலாக மே தினத்தை கொண்டாடி இருக்கிறார். அதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இவ்வளவு ஏன், நகரத்தார் என்று சொல்லக்கூடிய இந்த செட்டியார்கள் தான் சமயத்திற்கும் தமிழுக்கும் மருத்துவத்துக்கும் எவ்வளவோ செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இசை வேளாளர்கள் என்ற ஒரு அமைப்பிலிருந்து தான் இன்று நமது கலைஞர் அவர்களே நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதை இசை உழவர்கள் என்று சொல்கிறார்கள். இன்று மருத்துவத்துறையிலே முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமியும்
இசையிலே புரட்சி செய்த MS சுப்புலட்சுமியும் நமக்கு கிடைத்திருப்பார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பாரதியார் இல்லை என்றால் சுதந்திர போராட்டத்திற்கு யார் பாட்டு எழுவது? ஒரு சர்.சி.வி. ராமன் தான் முதலாக நோபல் பரிசை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களுடைய பெருமையும். ஆனால் இந்த முக்குலம் என்ன செய்தது தமிழ்நாட்டிற்கு? யோசித்து பாருங்கள். 1857 முதல்ல சிப்பாய் கழகம், அதுதான் சுதந்திரத்திற்காக கொடுக்கப்பட்ட முதல் குரல் என்பது மறைக்கப்பட்ட வரலாறு. உண்மையான வரலாறு புலித்தேவன் 1750 முதல் குரல் கொடுத்தவன் பூலித்தேவன். அதன் பிறகு முத்துவடுகநாதர், அதன் பிறகு கிழவன் சேதுபதி. இதோ சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு 14 வருஷம் சுதந்திரத்துக்காக போராடி சிறையிலேயே செத்தான், உயிரை விட்டான். அதுக்கப்புறம் வந்தவர் தான் பாஸ்கர சேதுபதி. அந்த மன்னர் தான் முதலாக சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி பணத்தொகை கொடுத்து கப்பல் அனுப்பி திருப்பி வந்த உடனே அவரை சும்மா கையை பிடிச்சு கூட்டு போய் முடிச்சுக்கிறேன் ஐயா, பக்கத்துல வராதிங்க, 1/2 நிமிஷம் முடிச்ச உடனே வந்த உடனே அந்த சுவாமி விவேகானந்தரை கப்பல்ல இருந்து இறக்கின உடனே சும்மா கையை பிடிச்சு கூட்டு போயிருக்கலாம். இல்ல, செய்யல. இந்த முக்குலத்தை சேர்ந்த அந்த மன்னர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் காலை எடுத்து தான் தலையில வச்சு கூட்டு போனாரு. அப்படிப்பட்ட இனம்தான் இந்த முக்குலம். அந்த முக்குலத்தில் பிறந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தெய்வமாக இன்று மதிக்கப்படுகின்ற தேவர் பெருமானாருடைய சிலை இல்லாத தென் தமிழகத்தில் எந்த ஊருமே கிடையாது. அப்பேற்பட்டவர் என்ன செய்தார்? குற்றப்பரம்பரை என்று இழுக்கில் இருந்த இந்த தேவர் சமுதாயத்தை அதிலிருந்து விடுவித்தார். அதற்காக தன்னுடைய வாழ்நாளில் பல வருஷங்களை ஜெயிலில் கழித்த அந்த மனிதர் செய்தது குற்றப்பரம்பரிலிருந்து தேவர் இனத்தை விடுவித்தது. அதற்கு பிறகு மிகப்பெரிய சாதனை இன்று நடந்திருக்கிறது. அதை நடத்தியது ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள். அந்த சாதனையை செய்து கொடுத்தது எனக்கு PK மூக்கையா தேவர் என்னுடைய தாத்தா. அந்த வழி அந்த போட்டோவெல்லாம் அதுல பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. நான் எந்த இனத்துக்காகவும் பேசவில்லை. நான் கலைஞர் எப்படி பொதுவோ அதுபோல் இந்த கலைஞனும் பொது, அது உண்மை. ஆனால் சில விஷயங்களை மறைக்க முடியாது, இதுதான் உண்மை. அந்த வழியில் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயத்தை இந்த சமுதாயத்துக்காக மட்டுமல்ல, இது போன்ற எத்தனையோ சமுதாய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த உதவி சென்று அடைந்திருக்க